ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ நம்ம அண்ணன் விஜய் அவர்களை பற்றிங்க நீங்கள் பார்க்க போகிறோம். வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாலே இந்த அளவுக்கு சம்பவங்கள் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம், ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேரால் பண்ண முடியாத சில விஷயங்கள் எல்லாம் வித்தின் 4 days 4 நாளில் பண்ணியிருக்காரு. என்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா 10ஆம் தேதி பதவியேற்பு எடுத்தார் சிஎம்மா, ஓகேங்களா? சிஎம்மா எடுத்த ஃபர்ஸ்ட்லேயே 717 ஒயின் ஷாப்களில் மூடி இருக்கிறார். அது உண்மையாலே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், ஓகேங்களா? ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு முக்கியமாக வர்ற அமௌண்ட்டே நிறைய பேர் சொல்லுது என்னென்னா ஒயின் ஷாப்பில் தான் காசு வருது. ஒரு பார்ட் ஆஃப் ஃபுல்லாக அதில் சொல்லுது, ஒரு பார்ட் ஒயின் ஷாப்பில் தான் வருது. இதை இது வரைக்குமே யாருமே எனக்கு தெரிஞ்சு யாருமே கடைகளை மூடுறதா இதே கிடையாது, ஓகேங்களா? ஸோ டைமிங் மாத்திரேன், அது பண்ணுறேன் எல்லாம் சொல்லியிருக்காங்க, தவிர்த்து கடையை க்ளோஸ் பண்ண யாருமே கிடையாது. ஸோ அதில் அண்ணன் முதல் வெற்றி என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு 717 கடைகளை மூடி இருக்காரு. அது என்னன்னா பக்கத்தில் ஸ்கூல்ஸ் அந்த டெம்பிள்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு 500 meters இருக்கிறது நியர்பை எதுவுமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. இதனால் நிறைய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்கூல்ஸுக்கிட்ட ஒயின் ஷாப்ஸு குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுவானுங்க, கோயில்கிட்ட குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாங்களாம் ரொம்ப அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நாங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தா ஒரு பாட்டி ஒருத்தவங்க டி நகரில் இருக்கிற அவங்க வீட்டு பக்கத்தில் நினைக்கிறேன் நியர்பை, ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக போராடிருக்கேன். 40 வருடங்கள்னால் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அது 4 நாளில் அண்ணன் விஜய் அவர்கள் டக்குன்னு முடிச்சிருக்காரு, க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அதனால் அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. 40 வருஷமாக ஒருத்தவங்க ஒரு விஷயத்துக்கு போராடுறாங்கன்றது நம்ம 4 நாள் பார்ப்போம், 40 நாள் பார்ப்போம், 4 மாதம் பார்ப்போம். பட் 40 வருடங்கள் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்வர் அவளுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா ஒரு புதிய மாற்றங்கள் வரணும். ஸோ புதிய மாற்றங்கள் வரணும், ஒரே ஆள் இல்லாமல் வேறு ஆள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துல இது ஒரு நல்ல ஒரு விஷயமா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் சட்டசபையே பார்க்க மாட்டாங்க. சட்டசபையை எனக்கே என்னென்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. சும்மா இப்போ நான் ஒரு வாட்டி நம்ம நியூஸில் பார்த்தா ஓகே எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, சபாநாயகர் இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, சிஎம் இவங்களாம் உட்காந்துருப்பாங்க, நம்ம நினச்சோம். பட் இப்போ நானே டெய்லியும் சட்டசபையில் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, சட்டசபைனா என்னது, சபாநாயகர் யார், எம்எல்ஏஸ் யார், இதெல்லாம் நிறைய விஷயங்களை பேசுது. இதில் அவங்களுக்கான குறிப்பிட்ட டைம் வேறு கொடுக்குறாங்க. நீங்கள் இத்தனை நிமிஷம் பேசணும், 3 minutes 5 minutes 9 minutes சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எனக்கு என்னடா இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்ற மாதிரி சில விஷயங்கள் தெரியுது. அதுக்கப்புறமே இப்போ தான் நிறைய பேர் அரசியலே பார்க்குறாங்க, அரசியலே கற்றுக்கிறாங்கன்னு சொல்லலாம், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அரசியல் யாருமே பார்த்தாங்கன்னா எனக்கு தெரியல, அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. பட் நான் இப்போ தான் அரசியல் ஓரளவுக்கு கற்றுக்கிறேன். ஸோ ஒரு எம்எல்ஏ என்னென்ன ஒர்க் இருக்குது, கவுன்சிலர் என்ன வேலை ஒர்க் இருக்குது, ஸோ இதுக்கு மேலே யார் யார் இருக்காங்க, இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க, இந்த டீட்டெயிலெல்லாம் இப்போ என்ன பண்ணால் சோஷியல் மீடியாவில் புட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப நாலேஜான ஒரு விஷயம். நிறைய பேர் தெரியுமான்னு தெரில, இவங்கெல்லாம் என்னென்ன ஒர்க்கு பண்ணணும், இந்த ஒர்க்கு இது நாலேஜபிளாக நான் எடுத்துக்கிறேன். இதில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ப்ளஸ் அண்ணன் சிஎம் அவர்கள்லாம் பண்ணுறாருன்னா உட்காந்து நோட் பண்ணிட்டு இருக்காரு, எதிர்கட்சி தலைவர்லாம் என்ன பேசுகிறாங்க, ஸோ என்ன நம்மளை பற்றி குறை சொல்கிறாங்க, இந்த ஒரு விஷயமே அவர் உட்காந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதெல்லாம் உண்மையாலே யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஸோ ஏன்னா நம்மளை பற்றி என்ன குறை சொல்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த குறையை நம்மளால் மாற்ற முடியுன்றது அவர் ஒன்று ஒன்றா புள்ளியாக நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், என்ன ஏதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சட்டசபையில் அண்ணனுக்கு ஆதரவு யாருன்னு சொன்ன உடனே பின்னாடி ஒரு கூட்டம் எழுந்துச்சு பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மெய்ஸ்டில்லேருந்து போயிடுச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா டேய் அப்படின்ற மாதிரி சில தலைவர், ஓகேங்களா, அவங்க பேர்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஸோ சில தலைவர்லாம் ஷாக் ஆகிட்டாங்க, என்னது என் கூட நீங்கள் இவ்வளோ பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களான்ற ஒரு விஷயங்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்மையிலே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த கரண்ட்டு ஒரு 200 யூனிட் தரன்றது உண்மையிலே அதுவும் நம்மளுக்கு நடுத்தர மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அது ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நேற்று ஒரு சோஷியல் மீடியாவில் ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா சொன்னாங்க, அந்த வாடகை வீட்டில் இருக்காங்கல்ல, ஸோ வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணணும். இந்த 200 யூனிட்ஸ்ன்றது ஓன் ஹவுஸ் இருக்கிறவங்களுக்கு, ஓகேங்களா, ஓன் கரண்ட் பில் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு தான் அந்த எலிஜிபிள் ஆகும். ஸோ இது மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 200 யூனிட்ஸ் லெஸ் ஆகும்போது இந்த ஓனர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க,
ஸோ அதை லெஸ் பண்ணுவாங்களா இல்லையான்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க ஒரு கருத்து கொண்டு வந்தாங்க. இதையுமே வந்து சிஎம் அவர்கள் வந்து பார்க்கணும், பார்த்துட்டு இதுக்கான ஒரு சொல்யூஷன் எதாவது கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையிலே வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயந்தான். வந்து ஒரு யூனிட்டுமே வந்து ₹2 2.25 காசு தான் வருது. ஸோ இது என்ன பண்ண, வாடகை வீட்டில் வரவங்க ₹7 சொல்கிறாங்க, ₹8 சொல்கிறாங்க. ஸோ மந்த்லி வாங்கிக்கிறாங்க. அது மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ மக்களை உங்களோட கருத்துக்கள் என்னன்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அண்ணன் விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக போட போகிறோம். ஸோ உங்கள் சப்போர்ட்டால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நன்றி.